ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 வந்திருக்கு. நம்ம நினச்ச மாதிரியே ஜாக்லினோட விஷயங்கள் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதில் சம்திங் குளறுபடி. அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா சம்திங் ஃபிஷ்ஷாகவே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதில் வந்துட்டு இந்த பவித்ரா வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறத பார்த்துட்டு இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு வராங்க, அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். பட் ஆனால் என்ன பண்ணுறாரு, இல்லை நீங்களே பேசி முடிவு படிக்கங்கன்னு சொல்கிறாரு. அப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது ஜாக்லினுக்கு ஒரு பெரிய ட்ராப் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பவித்ரா சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக ஓடி வந்து கடைசி நிமிஷத்தில் உள்ளே வந்தாங்க. 2 செகண்ட் வரும் வந்துச்சு, உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 5 லட்சம் ரூபா. அதுக்கு வந்துட்டு 60 மீட்டர் போகணும், 30 செகண்ட் நினைக்கிறேன். 3 பெட்டி இருக்கும், அதில் ஒரு பெட்டி தான். ஒன்று ஸ்லைடு மாதிரி அந்த இதை ஓப்பன் பண்ணுறது, இன்னொன்று அப்படியே ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது. அப்படின்போது அதுலேயே தெரிஞ்சு போச்சு இது கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ராப்னு எல்லாருமே அங்கே இருக்கவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது முத்துக்குமரனும் ரயானும் பண்ணுறதுக்கு யோசிக்கிற ஒரு டாஸ்க்கு அப்படின்னும் போது பெண்களில் யாருக்கும் ஒருத்தங்களுக்கு வச்சுருக்காங்கன்னு சொன்னோடனே ஜாக்லின் நைஸாக என்ன பண்ணுறாங்க, ஓகே இது போனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும், வெளியே வந்துடுறாங்க, காண்டிக்கிறாங்க. ஆனால் சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க, அழகா செம்ம ஸ்மார்ட்டாக இப்போ வரைக்கும் இழுத்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற விஷயங்கள் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக இந்த ப்ரோமோ 3 இப்போ வேறு வழியே கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம விஜய் விஷால வின் பண்ணிட்டாப்புல. ஸோ இவங்க தான் லாஸ்ட்டு போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பணப்பட்டில் கையை வச்சா தான் வீட்டில் இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ தள்ளப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே நிற்கிறாங்க, அழுகுறாங்க. பிக் பாஸ் கேட்குறாரு, ஏன் ஜாக்லின் அழுகுறீங்க அப்படின்னா, தெரில பிக் பாஸ், இந்த வீட்டை நான் திரும்பி பார்க்க முடியாதுன்னு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. நம்மளுக்கு கண் கலங்குது. இந்த நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. எப்படி பார்த்தீங்களா? இந்த சீசன் எல்லா சீசனையும் போட்டி பார்த்தீங்கன்னா யாராவது பணப்பட்டி எடுக்கிறதுக்கு நிர்பந்தம் பண்ணப்பட்டிருக்காங்களா? இங்கேயே அது நடக்குது. இந்த பணப்பட்டி எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 8 லட்ச ரூபா. தூரம் 80 மீட்ரு. இதெல்லாம் சாத்தியமா? 80 மீட்ரு போகணும். அவங்களே போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பாய்ஸே போகிறதுக்கு 35 செகண்ட்ஸில் முடியணுமா? எப்படி முடியும்? டூ மச் ஆஃப் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு வேகமாக அவங்களால என்ன முடியுமோ, ஆனால் அவங்க ஓடுறதை பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்களால வேகம் இல்லை. ஏன்னா பவித்ராவோட ஸ்லோ. அவங்களுக்கே தெரியும் அவங்க வேகமாக ஓட மாட்டாங்கன்னு. பெண்கள் எப்படிங்க ஓடுவாங்க? கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. அவங்க அத்லட்டிக்கில் இருக்காங்க. அதுக்கப்புறமா எப்படியோ உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, இது ரொம்ப டைட்டான ஃபினிஷ், முடிவுகள் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படும்ன்றாங்க. இப்போ பிக் பாஸோட கையில். ஏன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போது லாஸ்ட் டிக்கெட் ஃபினால டாஸ்கில் வந்துட்டு 10வது டாஸ்கில் எல்லாருமே வந்து அந்த மணிக்குண்டு மாதிரி ஒரு டாஸ்க் இருந்துச்சு. அப்படியே ஷேக் பண்ணி பாலை ஒரு இதுலையும் போடணும்னு சொன்னாங்க. கடைசியில் முடிவுகள் வந்துச்சா சனிக்கிழமை அறிவிக்கப்படும் சொன்னாங்க. அந்த டாஸ்கில் யார் வின் பண்ணாருன்னு இது வரைக்கும் சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிக்கெட் ஃபினால் வந்து ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லா முடிவுகளும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. இப்போ ஜாக்லின் உள்ளே இருக்குன்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க அறிவிக்கலாம். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, வெளியேறியிருக்காங்க. கொடுமை. இப்போ வந்து ஆனால் உள்ளே தான் இருக்காங்க. பட் கொஞ்ச நேரத்தில் வெளியே போயிடுவாங்க. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு எனக்கு தோணுது. பட் பொய்யாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.